எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு சின்ன வீடியோ. இதுக்கு நான் ஒரு 10 டேஸாக வீடியோ போடணும். இது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணாங்க, கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணேன். இது எனக்கு கவலை இல்லை. பட் எனக்கே நான் ஒரு கவலைப்பட்ட விஷயம். எதுக்கு 10 டேஸ் நீ வீடியோ போடல? எனக்கு கூட நான் கேட்டுக்கிட்டேன். ஆன்சரே இல்லை எனக்கு. ஓகேவா? எதுக்கு நான் வீடியோ போடல, எதுக்கு ஆரம்பித்தேன், நான் சொல்லிட்டு ஒன்று சொல்லி ஆரம்பித்தேன். நான் எதுக்கு போடுறேன்? ஓகேவா? அதெல்லாம் நான் நினச்சேன். ஆனால் எனக்கு கேள்வி பார்த்தா எனக்கு ஆன்சர் கிடைக்கல. அடுத்த அவங்க சர்ச் பண்ணும்போது தான் இது ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன்ஸ் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வேலையை தள்ளி போட்டுறது, வேறு தள்ளி போட ஒரு ரொம்ப நாள் 10 நாள் ஆச்சு. நான் அன்றைக்கி போடலாம், நாளைக்கு போடலாம் நினச்சி 10 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ டிசைட் பண்ணேன். ஆனால் இது கண்டினியூஸ் தெரில பண்ணுறேன். நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன். இது நான் பிஸியாக சொல்ல மாட்டேன், கொஞ்சம் இருந்தாலுமே பிஸின்னு சொல்ல மாட்டேன், ஃபுல்லாக பிஸியாக சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், கொஞ்சம் ஃபெஸ்டிவல் இருந்துச்சு, இருந்தாலுமே இப்போ நான் ஃப்ரீ சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஆனால் இது எனக்கு சொல்லும் போது கூட லைக்காக இதுமாரி தான் இருந்துச்சு. ஓகே. ஆனால் அடுத்து லேர்னிங் புதுசாக அதை கற்றுக்கிட்டேன், வெளியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இருந்தாலும் நம்ம வீடியோ போடணும் அந்த கண்டென்ட் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. ஓகே. அடுத்து நான் லேசியாக இல்லை, நான் லேசியாக இல்லை, சோம்பேறியாக இல்லை, ஆனால் வீடியோ போடல. ஏன்? என்னோட ப்ரொக்ராஸ்டினேஷன்ஸ். ஸோ அடுத்து நம்ம இன்னொன்று கற்றுக்கிட்டேன். அடுத்து கன்சிஸ்டன்சி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலுமே நான் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும், பேஷண்ட்டாக அண்ட் கன்சிஸ்டன்ட்டியாக மெயின்டைன் பண்ணி வீடியோ போடணும், கற்றுக்கணும். ஓகேவா? தென் அடுத்து இப்போ ப்ரிஃபெக்ஷன் எதிர்பார்க்காங்க. நானே இப்போ ப்ரிஃபெக்ஷன் இருப்பேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 10 புஷ்அப்ஸ் இருக்கீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பண்ணும்போது அந்த கரெக்டாக ஸ்ட்ரக்சர் அண்ட் போஸ் வராது எனக்குமே. ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை என்ன தான் ஆரம்பித்தாலுமே டூ சம்திங் ஏதாவது ஆரம்பித்தா பரவாயில்ல, பண்ணாததுக்கு பண்ணாலே இது பெட்ரு. ஓகேவா? அடுத்து கிரியேட் சும்மா சின்ன சம்திங் கிரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் ஏதாவது க்ரோத் கண்டிப்பாக நடக்கும். யாரும் பார்க்காட்டியும் கூட. ஓகேவா? யாரும் உங்களுக்கு கவனிக்கலாம் கூட உங்களுக்கு க்ரோத் கண்டிப்பாக கொண்டே இருக்கும். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். ஓகே. அதேமாரி தான் நம்ம இன்னொன்று மோர் எஜுகேஷன். அடுத்து என்ன நம்ம பிளான் பண்ணிக்கிறேன், நாட் லாங் வீடியோ. திஸ் லைக் ஏ கண்டென்ட் ஆஃப் லைக் a technical content is one of the short content, 2 to 3 minutes, maximum 5 minutes I will post on content regularly, videos and thoughts also. And this is so the content making the technical and coding related to technical videos uploading. Then better content, this is better content post பண்ணேன், ட்ரை பண்ணுறேன். மோர் த டைமாக நான் கொஞ்சம் கண்டென்ட்டை க்ரோத் பண்ணிகிட்டே இருப்பேன். இது எனக்கு தெரிஞ்சதை மட்டும் போடுறேன். அடுத்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி போடலாம்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் கொஞ்சம் லேசினஸ் இருந்துட்டேன். இது இது கொஞ்சம் ஒவ்வொரு இருந்தாலுமே நம்ம இன்னும் கன்சிஸ்டன்ட் போடணும். ஓகே. 10 டேஸ் போச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். அடுத்து நானும் ஆரம்பிப்பேன், ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்து டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்து டவுட்டாக நமக்கு கேளுங்க. லேர்ன் டுகெதர் டெக் அண்ட் இம்ப்ரூவ் டுகெதர். அண்ட் நானும் லேர்ன் பண்ணிக்கிறேன் அண்ட் நானும் க்ரோ ஆகணும், நீங்களும் க்ரோ ஆகும் நம்புகிறோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பாய்.